ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம கீன்வா வச்சு ஒரு வெஜிடபிள் புலாவ் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இந்த கீன்வா ஒரு சீடு, இது கிரெயின் கிடையாது. ரைஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ரெசிபி. வெல்கம் டு பீட்டோ குக்ஸ். நான் இன்றைக்கி ஒரு கப் கீன்வா எடுத்திருக்கேன். இதை நம்ம ரைஸ் வாஷ் பண்ணுற மாதிரி 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes தண்ணியில் ஊற வைக்கலாம். நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் நெய் எடுத்து அதில் நம்ம யூஷுவல் ஹோல் கரம் மசாலா, பே லீஃபு, அதுக்கப்புறம் கல்பாசி, மராட்டி மொக்கு, ஏலக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்ல ஸ்மெல்லு வரும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு வெங்காயம் லென்த் வைஸாக கட் பண்ணி வச்சது ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன் நான். இதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லு போனதுக்கப்புறம், ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம இந்த புலாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி இந்த காயெல்லாம் வெந்து வரட்டும். மூடி போட்டு ஒரு 4 minutes மூடி வைக்கலாம். நான் இந்த ரெசிப்பியில் ஒரு 1/2 கப் ஹோல் மசூர் தால் ஆட் பண்ணுறேன். நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் இது. அதை நம்ம வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரை மசாலாவில் ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா மசாலாலாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக நறுக்கினது. ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு எடுக்கிற அளவு தண்ணி எடுக்கலாம். 1 கப்புக்கு 1.5 கப்பு அளவு எடுத்து ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்போது தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற இந்த கீன்வாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாயில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 15 minutes இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த கீன்வா நல்லா வெந்து நம்மளுக்கு புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுது. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். கீன்வா கையில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இது ரொம்ப ஹெல்த்தியான இந்த கீன்வா புலாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ண. நம்ம இதை எந்த விதமான ஒரு ரைத்தாவோட சிப்ஸோட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.